இது நோபால் இல்லையான்னு விராட் கோலி அவுட் ஆனதுக்கு பிறகு அம்பேர் கிட்ட போய் சண்டை போட்ட விஷயம் பரபரப்ப கிளப்பிருக்கு. எதனால விராட் கோலி அம்பேர் கிட்ட போய் சண்டை போட்டார், விராட் கோலி ஃபேஸ் பண்ண அந்த பால் நோபாலா இல்ல கரெக்டான பால் தானா, களத்துல என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். கேகேஆர் விசஸ் ஆர்சிபி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஐபிஎல் மேட்ச்ல முதல்ல பேட்டிங் ஆடிய கேகேஆர் அணி 20 ஓவர் முடியல 6 விக்கெட்ல பிறகு 222 ஒரு மிகப்பெரிய டார்கெட் ஆர்சிபிக்கு செட் பண்ணாங்க. அந்த அணியில் அதிகபட்சமா சேர் 50 ரன்னும், ரசூல் 27 ரன்னும், ராம்தீப் சிங் 27 ரன் அடிச்சாங்க. ஆர்சிபி அணி கடைசி 4 ஓவர்ல அதிக ரன்களை வாரி கொடுத்ததுனாலதான் கேகேஆர் அணி 222 ஒரு மிகப்பெரிய டார்கெட் ஆர்சிபிக்கு செட் பண்ணாங்க. ஆர்சிபியுடைய டெட் ஓவர் மோசமா தான் இருந்துச்சு. மிகப்பெரிய டார்கெட் நோக்கி களமிறங்கிய ஆர்சிபி அணியில விராட் கோலி, ஃபாஃப் டு பிளேஸ் வழக்கம் போல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா களமிறங்கி அதிரடியா விளையாண்டாலும் கோலி முக்கியமான நேரத்தில் அவுட் ஆயிருப்பார். இந்த மேட்ச்ல விராட் கோலி 2வது ஓவர்ல முதல் பால்ல அவுட் ஆயிருப்பார். அந்த ஓவரை ராணா வீசியிருப்பார். அந்த ஓவர்ல ராணா அவர்கள் விராட் கோலிக்கு நெஞ்ச பார்த்து ஒரு வேற லெவல் ஒரு டாஸ் பால் வந்து போட்டிருப்பார். அந்த பாலை எதிர்கொள்ள முடியாத விராட் கோலி டக்குன்னு பேட்ல வாங்கியிருப்பார். பேட்ல பட்டு ராணா கையில வந்து பாத்தீங்கன்னா கேட்சா கன்வெர்ட் ஆயிருக்கும். அது வந்து ஒரு நோ பால் தான். ஆனா அம்பையர் வந்து பாத்தீங்கன்னா அவுட் கொடுத்திருப்பாங்க. தேர்ட் அம்பையரும் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி கிரீஸுக்கு வெளில இருந்ததுனால அது வந்து அவுட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்து கடுப்பான விராட் கோலி நேரா வெளில போகாம அம்பையர் கிட்ட போய் இது வந்து நோ பால் எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அம்பையர் கிட்ட போய் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருப்பாங்க. ஃபாஃப் டு பிளேஸையும் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருப்பாங்க. விராட் கோலி வெளில பெவிலியன் திரும்பும் போது கூடையெல்லாம் வந்து பறக்க விட்டு கோவத்தோட வந்து வெளில போயிருப்பாங்க. ஏன்னா விராட் கோலி அவர்கள் கிரீஸை விட்டு வெளில வந்ததுக்கான காரணம் அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் மேல வந்த உடனே அது தாவி வந்து அடிச்சிருப்பார். அப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியுடைய கால் வந்து கிரீஸை விட்டு வெளில போயிருக்கும். ஏன்னா அந்த பாலை விராட் கோலி பேட்ல வாங்காம விட்டு இருந்தா நேரா அது விராட் கோலியுடைய நெஞ்சில அடிச்சு அங்கேயே விராட் கோலி சுருண்டு விழுந்திருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரான பாலா அந்த பால் வந்து இருந்துச்சு. அப்படியேப்பட்ட டேஞ்சரான பாலுக்கு கண்டிப்பா அம்பையர் நோ பால் தான் கொடுக்கணும். விராட் கோலி கிரீஸை விட்டு வெளில காலை வச்சதுக்கான காரணம் அந்த பால் வந்த விதமும் அந்த பால் எதிர்கொள்ள முடியாம விராட் கோலி தாங்கினதுதான் காரணம். இதை கருத்தில் கொள்ளாம விராட் கோலி அவர்கள் வந்து கிரீஸை விட்டு வெளில இருந்ததுனால இது ஒரு ஃபெயில் டெலிவரி, இது வந்து அவுட் தான் அப்படிங்கிற மாதிரி தேர்ட் அம்பையரும் கொடுத்த சம்பவம் தற்போது பரபரப்பா கிளப்பிருக்கு. சோ நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், விராட் கோலி அவுட் ஆன அந்த பால் நோ பாலா அல்ல அது வந்து கரெக்டான பால் தானா? ஒருவேளை விராட் கோலி இந்த பாலை விட்டுருந்தா கண்டிப்பா அம்பையர் நோ பால் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த பால் வந்து விராட் கோலியுடைய நெஞ்சு மேல வந்து அடிச்சிருக்கும். ஸோ இந்த சர்ச்சைக்குரிய நோ பால் அவுட் சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு நீங்க அவுட் கொடுப்பீங்களா இல்ல நாட் அவுட் கொடுப்பீங்களா அப்படிங்கிற கருத்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.